பிக் பாஸ் சீசன் 7ஓட ஃபைனல்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு அண்ட் அர்ச்சனா அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க. நிறைய பேர் மாயா அவர்கள் தான் பிக் பாஸ் சீசன் 7 ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எல்லாருக்குமே வந்து பயங்கர ஷாக் கொடுக்குற மாதிரி மாயா அவர்கள் 3rd பொசிஷன்ல இருந்தாங்க. மணிச்சந்திரா அவர்கள் 2nd பொசிஷன்லயும் அர்ச்சனா அவர்கள் தான் டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி பொசிஷன்ல இருந்துச்சு. அண்ட் இப்போ எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டுக்கும் போயாச்சு. மாயா அவர்களுக்கு நிறைய பேர் பாராட்டம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு சிலர் வந்து ஹேட்டடும் காய்ச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா எல்லா கண்டஸ்டன்ட்டுமே வந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டுட்டே இருந்துச்சு. அது என்னன்னா, நீங்க பிரதீப் அவர்கள்ட்ட என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க அப்படின்ற மாதிரி எல்லா கண்டஸ்டன்ட்டுமே கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் அதுலயும் முக்கியமா வந்து பூர்ணிமா அவர்கள்ட்ட கேட்டப்போ வந்து நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இல்ல, நான் யாருக்கும் பதில் சொல்லவும் போறது கிடையாது அப்படின்ற மாதிரி பூர்ணிமா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதனை தொடர்ந்து இப்போ மாயா அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா மாயா அவர்கள்ட்ட இந்த கேள்விகள் எடுத்து வைக்கப்பட்டு இருக்கு. மாயா அவர்கள் இதை பத்தி என்ன பேச போறாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாம் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரத்துல இப்போ பிரதீப் அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு போஸ்ட் ஒன்று போஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. மாயாவை தாக்கி போட்டுருக்காரு. சோ அந்த போஸ்ட்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹே மாயா, லைஃப் எல்லாம் எப்படி போகுது, நீ நல்லா இருப்பேன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்போட வேலை 50 லட்சம். நான் அவ்வளோலாம் ஒர்த் இல்லைன்னு நீ நினைச்ச, எனக்கு புரியுது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். இட் வாஸ் நைஸ் பிளேயிங் வித் யூ. செக் மேட் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த போஸ்ட் மூலியமா பிரதீப் அவர்கள் மாயா அவர்களுக்கு கொடுத்த ரிப்ளை அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த போஸ்ட்டுக்கு மாயா அவர்கள் என்ன ரிப்ளை பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஈகரா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம், மாயா அவர்கள் இதுக்கு ரிப்ளை பண்ண போறாங்களா, அப்படி இல்லைன்னா பூர்ணிமா மாதிரி அவங்களும் மௌனம் சாதிக்க போறாங்களா அப்படின்ற மாதிரி விஷயத்த நம்ம எல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பிரதீப் அவர்களுக்கு கொடுத்த ரெட் கார்டை பத்தி பிரதீப் அவர்கள் பெருசா எங்கேயுமே பேசவே இல்லை. அவர் வந்து அவர் மௌனம் சாதிச்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. அண்ட் இதை பத்தி நான் எங்கேயும் பேச போறது இல்லை அப்படின்ற மாதிரி பிரதீப் அவர்கள் நிறைய வாட்டி சொல்லியிருந்தாரு. சோ பிரதீப் அவர்கள் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பிரதீப் அவர்கள் இதுக்கு முன்னாடி போட்ட போஸ்ட்ல அர்ச்சனா அவர்களுக்கு விஷ் பண்ணியிருந்தாரு. சோ இந்த இடத்துல வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற சொல்ல விஷயம் வந்து அர்ச்சனா அவர்களை தான் மென்ஷன் பண்ணி சொல்றாரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ நம்மளாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மாயா அவர்கள் என்ன சொல்ல போறாங்க இதுக்கு அப்படின்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீ டாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.